விஜயை சந்திக்க அமித்ஷா மறுத்திருக்கும் நிலையில் குதிரை பேரம் தொடர்பாக சிபிஐ விசாரிக்க வேண்டும், அமலாக்கத்துறையும் விசாரிக்க வேண்டும் என்கிற கோரிக்கையை அதிமுக எம்பி வலியுறுத்தி இருக்கிறார். மத்திய புலனாய்வு அமைப்புகளின் விசாரணை தீவிரம் எடுக்க உள்ளது என்பதை இது உணர்த்துகிறது. நேர்மை, அறம் இவை சார்ந்தது எம்ஜிஆர் மரபு. இது பற்றி கவலைப்படாத, இவற்றை பொருட்படுத்தாத மரபு விஜயனுடைய மரபு. மனிதாபிமானம், கொடுப்பதுல மகிழ்ச்சி காண்பது, இதெல்லாம் எம்ஜிஆருடைய மரபு. விஜய் டைட்டில் என்ன நடந்து பாருங்க. மாண்டவர்கள் குடும்பத்துக்கு நேர்ல போய் ஆறுதல் சொல்லாத மரபு விஜயனுடைய மரபு. ஜெயலலிதா கேட்டாங்க, அயோத்தியில கட்டாம வேற எங்க ராமருக்கு கோயில் கட்டுவீங்க? இந்த குரல் அதிமுகவில் இருந்து வந்தது. இப்படி ஒரு குரலை என்றைக்கும் நீங்கள் திமுகவிடமிருந்து எதிர்பார்க்கவே முடியாது. மேகேதாட்டு அணை கட்டுவதில் தீவிரம் காட்டி தமிழகத்தை வஞ்சிக்க துடிக்கும் டி.கே. சிவகுமார் கர்நாடகத்தின் புதிய முதல்வராக பொறுப்பேற்க இருக்கிறார். கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல், இது வாய்மையின் எக்காலம். தாவேகாவின் குதிரை பேரத்துக்கு எதிராக சிபிஐ விசாரணை கோரப்பட்டிருக்கிறதே. வணக்கம் நண்பர்களே. அதிமுகவுடைய ராஜ்யசபா எம்பி தனபால் மிக முக்கியமான கோரிக்கையை முன்வைத்திருக்கிறார். அது தொடர்பாக எக்ஸ் பதிவு ஒன்றை வெளியிட்டு இருக்கிறார். அதுல அவர் என்ன சொல்லி இருக்கிறார்னா, எம்எல்ஏவா பதவியேற்ற உடனேயே ராஜினாமா செஞ்சிருக்காங்க எங்க கட்சியை சேர்ந்த 4 எம்எல்ஏக்கள். அவர்களுடைய பின்னணியை ஆராய வேண்டும். மிகப்பெரிய அளவில் பணப்பரிமாற்றம் நடந்திருப்பதாக தகவல் வருகிறது. இது சம்பந்தமா சிபிஐ விசாரணை நடத்த வேண்டும் என்று கோரியிருக்கிறார். ஆக்சுவலா இது சம்பந்தமா தனபால் எக்ஸ்ல என்ன எக்ஸாக்டா பதிவிட்டு இருந்தார் அப்படிங்கறத பார்ப்போம். தாவேகாவுக்கு தனி மெஜாரிட்டி இல்லாத சூழலில் அதிமுகவை உடைக்க நினைத்தும் முடியாத நிலையில் எம்எல்ஏவாக பதவியேற்ற உடனே ராஜினாமா செய்த 4 சட்டப்பேரவை உறுப்பினர்கள் பின்னணியை ஆராய வேண்டும். மிகப்பெரிய அளவில் பணப்பரிமாற்றம் நடந்திருப்பதாக தகவல். ஜனநாயகத்தை காக்க மத்திய அரசு சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும், அமலாக்கத்துறையும் இதில் கவனம் செலுத்த வேண்டும் என்று தெரிவித்திருக்கிறார் தனபால் எம்பி. இன்றைக்கு 4 சட்டமன்ற உறுப்பினர்கள் உடனடியாக ராஜினாமா செய்துவிட்டு, அதிலும் சபாநாயகரிடத்திலே ராஜினாமா கடிதத்தை கொடுக்கின்றார்கள். கொடுத்த உடனேயே மேலே 2வது தளத்திலே அமைச்சரை சந்தித்து உறுப்பினர் கார்டுகளை பெறுகின்றார்கள். இங்கே தமிழ்நாடு அரசாங்கம் என்று சொல்வது, கோட்டை என்று சொல்வது ஒரு அரசு அலுவலகம். அந்த அரசு அலுவலகத்திலே வைத்து உறுப்பினர் கார்டை கொடுப்பது எந்த வகையிலே நியாயம்? ஆக எந்த வகையில் இவர்கள் வேகமாக முடிவெடுத்திருக்கிறார்கள்? இந்த முடிவுகளை எல்லாம் பார்க்கின்ற போது இதிலே என்ன நடந்திருக்கும் என்பதை நீங்களே யூகித்து பாருங்கள். இதிலே குதிரை பேரத்திற்கு வழி இருக்கிறது, பண பரிமாற்றம் நடந்திருப்பதற்கு வழி இருப்பதாக நாங்கள் உணர்கின்றோம், நாங்கள் அறிகின்றோம். அப்படி இருக்கின்ற போது இதை சிபிஐ விசாரணை செய்ய வேண்டும். இதிலே பண பரிமாற்றம் என்று சொல்லுகின்ற போது அமலாக்கத்துறையும் இதில் நடவடிக்கை எடுக்க வேண்டும். இந்த தகவல்கள் எல்லாம் ஊடகங்களிலே வந்திருக்கிறது, பத்திரிகைகளிலே வந்திருக்கிறது, சமூக வலைதளங்களிலே வந்திருக்கிறது. அதனாலே தான் நான் இதிலே நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று ட்விட்டரிலே பதிவிட்டிருக்கிறேன். ஆக்சுவலா இது ரொம்ப முக்கியமான கோரிக்கை. இந்த கோரிக்கையை ஏற்று உடனே சிபிஐக்கு உத்தரவிடப்படுமா இல்லையா அதெல்லாம் நமக்கு தெரியாது. அதுக்கு மொத்த அதிமுகவும் பிரஷர் கொடுக்கணும், அதிமுக தலைமை பிரஷர் கொடுக்கணும். இவர் ஜஸ்ட் ஒரு ராஜ்யசபா எம்பி, அவருடைய விருப்பத்தை தெரிவித்திருக்கிறார். ஆனா என்ன, ராஜ்யசபா எம்பிங்கிற முறையில அவரை பெரும்பகுதி நேரத்தை காலத்தை டெல்லியிலேயே செலவழிக்கக்கூடியவர். அதனால அதிமுக தலைமை அவர் மூலமாக தன்னுடைய விருப்பத்தை அமித்ஷா அவர்களுக்கு தெரிவிக்க வாய்ப்பு உண்டு. அமித்ஷாவுடைய கண்ட்ரோல்ல தான் சிபிஐ வருகிறது. சோ குதிரை பேரத்துக்கு எதிரான ஒரு புலன் விசாரணையை சிபிஐ தொடங்க வேண்டும் என்று அதிமுக முதன்முறையாக அபிப்பிராயத்தை வெளியிட்டு இருக்கிறது. ஏடிஎம்கேனுடைய எம்பி தான் தனபால். அவர் இந்த சொல்றாருன்னா ஜஸ்ட் தன்னிச்சையா அவருடைய சொந்த விருப்பமாக சொல்லுகிறார் அப்படின்னு நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். நிச்சயமா இது தொடர்பா அவர் எடப்பாடியாருடன் பேசி இருக்கக்கூடும். சோ பொதுச் செயலாளருடைய சம்மதம் இல்லாமல் இவ்வளவு பெரிய விஷயத்தை தனபால் சொல்லி இருக்க வாய்ப்பில்லை. அதனால இப்ப குதிரை பேரம் அப்படிங்கிற ஒரு விஷயம் அடுத்த கட்டத்துக்கு நகருகிறது அப்படின்னு பார்க்க வேண்டி இருக்கிறது. ஏற்கனவே இந்த நம்பிக்கை வாக்கெடுப்புக்கு சில நாட்களுக்கு முன்னால அமமுக எம்எல்ஏ காமராஜ் என்பவரிடம் குதிரை பேரம் நடத்தப்பட்டதாக அமமுகவுடைய தலைவர் டிடிவி தினகரன் குற்றம் சாட்டியிருந்தார். ஒரே எம்எல்ஏ இருக்கிறதுனால ரொம்ப இலக்கரமாக எங்க எம்எல்ஏ பேர்ல ஒரு ஜெராக்ஸ் காப்பியை கொண்டாந்து கொடுத்து அவர் எங்களுக்கு ஆதரவுன்னு சொல்ற அளவுக்கு திமிரும் ஆணவமும் அராஜக போக்கு இருக்குன்னா இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறதுக்கு நாங்க ஒன்றும் வெண்ணைகள் இல்லை.
தூய சக்தியா மோசடி பண்ணி நீங்க ஆட்சிக்கு வரலாம். ஆட்சிக்கு வர முதல்ல கோடல்லாம் நீங்க எப்படி நீங்க ஆட்சி கொடுப்பீங்க? ஏன்னா மக்கள் உங்களுக்கு ஏதாவது 108 தொகுதியில வாக்களித்துட்டாங்கிற திமிர்ல தைரியத்துல எதை வேணாலும் பண்ணுவீங்களா? அது தொடர்பான புகாரை ஆளுநரிடமே அவர் கொடுத்து அது சம்பந்தப்பட்ட விசாரணைக்கு ஆளுநரும் உத்தரவிட்டு இருக்கிறார். பட் அந்த விசாரணையுடைய நிலை என்ன, இன்னைக்கு வரைக்கும் உண்டான ஸ்டேட்டஸ் ரிப்போர்ட் என்ன, அதெல்லாம் நமக்கு தெரியாது. இன்னும் சொல்ல போனால் இந்த விசாரணை நடக்கிறதா இல்லையா அது கூட நமக்கு தெரியாது. ஆனால் அதற்கான கோரிக்கையை ஆளுநரிடம் டிடிவி தினகரன் வைத்திருந்தார். அந்த கோரிக்கை இனிஷியேட் பண்ணப்பட்டிருக்கிறது என்கிற தகவல் வந்திருக்கிறது. அது வரைக்கும் நம்ம எல்லாருக்குமே தெரியும். இதற்கு மத்தியில இப்போ தனபால் எம்பி இந்த 4 எம்எல்ஏக்கள் ரிசைன் பண்ணது தொடர்பாக அதற்கு பின்னால் பணப்பரிமாற்றம் நடந்திருக்கிறதா அப்படிங்கிறது தொடர்பா நிச்சயமா ஒரு புலன் விசாரணை தேவை என்று குறிப்பிட்டு இருக்கிறார். இல்ல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அது என்னன்னா, சிபிஐ மட்டும் அவர் சொல்லல, அமலாக்கத்துறையும் விசாரணை நடத்த வேண்டும் அப்படிங்கிறார். பொதுவா அமலாக்கத்துறை எப்ப உள்ள வரும் அப்படின்னா, ஏதாவது ஹவாலா டிரான்சாக்சன் இருந்தால், ஹவாலா பின்னணி இருந்தால் அது உள்ள வரும். பெரும்பாலும் பாத்தீங்கன்னா இந்த அரசியல்வாதிகளுடைய முறைகேடுகள் தொடர்பா நடக்கிற விசாரணையில இந்த 2 புலனாய்வு அமைப்புமே, அதாவது இடியும் சரி சிபிஐயும் சரி, 2 பேருமே தனித்தனியா கேஸ் போடுவாங்க. இந்த 2 தனித்தனியாவே நடக்கும். ஏன்னா ஏதோ ஒரு விதத்துல இது எல்லாமே ஹவாலாவும் இருக்கும். இப்ப நம்ம பணப்பரிமாற்றங்கிறோம். இப்ப 4 பேர் ராஜினாமா செஞ்சிருக்காங்க. உடனே அத்தனை பேருக்கு தாவேக்கால இந்த அப்படி அப்படின்னு சொல்லிட்டு பணத்தை இப்படியே தர, அவரை உடனே அப்படியே வாங்க, அப்படிலாம் டைரக்ட் டிரான்சாக்சனே இருக்காது. அது ஏதோ ஒரு இடத்துல ஹவாலாவா சுத்தி வந்து இவர் சொல்லுகிற யாரோ ஒருத்தருக்கு ஏதோ ஒண்ணு கிடைக்கும், அது எங்கேயோ ஒரு இடத்துல கிடைக்கும். இந்த விதமா ஏதோ ஒரு செட்டப் இருக்கும் அப்படிங்கிற அந்த சந்தேகத்தை அதிமுக எம்பி தனபால் கிளப்பி இருக்கிறார். அதனாலதான் இந்த 4 பேர் பெனிஃபிஷியரிஸ், இல்லீகல் பெனிஃபிஷியரிஸ். ஆனால் அவங்க அடைந்திருக்கக்கூடிய பயனுக்கு பின்னால் ஒரு ஹவாலா டிரான்சாக்சன் இருக்கும் அப்படின்னு தனபால் சந்தேகிக்கிறார். அதனால்தான் அமலாக்கத்துறை விசாரணையும் அவர் கோருகிறார். இன்னொன்னு ரொம்ப கேர்ஃபுல்லா ஒன்னு சொல்ல விரும்புறேன். தனபால் வெளியிட்டு இருக்கக்கூடிய பதிவுல ஹவாலாங்கிற வார்த்தையை அவர் பயன்படுத்துறார். ஹவாலா அப்படிங்கிறது என்னுடைய இன்டர்பிரேஷன். அது ஏன் அப்படி இன்டர்பிரேட் பண்றேன்னா, அவர் அமலாக்கத்துறையை சொல்றதுனால இன்டர்பிரேட் பண்ற. பொதுவா அமலாக்கத்துறை எப்போதுமே ஹவாலா டிரான்சாக்சன் இருக்கிற இடத்துல அது உள்ள வந்துடும். சோ இந்த 4 எம்எல்ஏக்கள் தொடர்பான குதிரை பேரம், பணம் பரிமாற்றம், இது தொடர்பா சிபிஐயும், இதுல ஏதேனும் ஹவாலா பரிவர்த்தனை இருந்தால் இது தொடர்பாக அமலாக்கத்துறையும் விசாரணை நடத்த வேண்டும் என்கிற கோரிக்கை பகிரங்கமாக வைக்கப்பட்டிருக்கிறது. அநேகமா இதற்கு பின்னால் ஒரு அழுத்தம் தொடரும் நினைக்கிறேன். ஏன்னா இது எந்த டயத்துல இந்த கோரிக்கை வந்திருக்குங்கிறத கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. அது ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங் டைம். விஜய் டெல்லிக்கு போயிட்டு திரும்பினதுக்கு அப்புறம், அது திரும்பின அதே நாள் இந்த கோரிக்கை தனபால் வைத்திருக்கிறார். டெல்லிக்கு போன விஜய்க்கு அப்பாயின்மெண்ட் தருவதற்கு அமித்ஷா மறுத்த நிலையில் சிபிஐ கோரிக்கை வலுத்திருக்கிறது. சிபிஐ அமலாக்கத்துறை விசாரணை வேண்டும் என்ற கோரிக்கை வந்திருக்கிறது. எப்போ விஜயை பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி அமித்ஷா மறுத்த நிலையில இந்த கோரிக்கை வந்திருக்கிறது. அப்படிங்கிறப்போ எனக்கு என்னமோ ஒரு சிபிஐ அமலாக்கத்துறை விசாரணைக்கான ஒரு கிரவுண்ட கிரியேட் பண்ண தொடங்கி இருக்காங்களோ அப்படின்னு தோன்றுகிறது. நீங்க முதல்ல ஒரு அபிஷியலா, அதுவும் ராஜ்யசபா எம்பியா இருக்கீங்க, நீங்க ஆரம்பிச்சுவீங்க. அப்புறம் அதை ஒரு காரணமாக பயன்படுத்தி உங்கள் கட்சியுடைய தலைமை அதிகாரபூர்வமாக ஒரு வேண்டுகோள் கடிதத்தை கொடுக்கட்டும். அதுக்கப்புறம் மத்திய அரசு, குறிப்பா உள்துறை என்ன செய்யுமோ அதை செய்யும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கம்யூனிகேஷன் இருந்திருக்கும். அதாவது அமித்ஷாவுடைய மினிஸ்ட்ரிக்கும் ஏடிஎம்கே தலைமைக்கும் இடையில், அமித்ஷா மினிஸ்ட்ரிக்கும் தனபால் எம்பிக்கும் இடையில் அப்படி ஒரு கருத்து பரிவர்த்தனை இருந்திருக்குமோ என்று எனக்கு தோன்றும். ஏன்னா அந்த டைமிங் நான் ரொம்ப முக்கியம் நினைக்கிறேன். விஜய அமித்ஷா சந்திக்க மறுத்திருக்கிற நிலையில இந்த கோரிக்கை வந்திருக்கிறது அப்படிங்கறத யாரும் கவனிக்க தவறக்கூடாது. இந்த பின்னணியில பார்த்தால் ஏதோ ஒரு விசாரணை, மத்திய புலனாய்வு முகமைகளுடைய விசாரணை தீவிரம் எடுக்கும் என்று தோன்றுகிறது. விஜயை சந்திக்க அமித்ஷா மறுத்திருக்கும் நிலையில் குதிரை பேரம் தொடர்பாக சிபிஐ விசாரிக்க வேண்டும், அமலாக்கத்துறையும் விசாரிக்க வேண்டும் என்கிற கோரிக்கையை அதிமுக எம்பி வலியுறுத்தி இருக்கிறார். ஆக மத்திய புலனாய்வு அமைப்புகளின் விசாரணை தீவிரம் எடுக்க உள்ளது என்பதை இது உணர்த்துகிறது. எம்ஜிஆர் மரபுக்கும் விஜய் மரபுக்கும் யுத்தம் என்று கூறியிருக்கிறாரே இன்பதுரை எம்பி. அதாவது இது ஒரு அருமையான அப்சர்வேஷன்ங்க. தற்போது நடந்து வரக்கூடிய தமிழக அரசியல் போக்குகளை ரொம்ப பிரமாதமா இன்பதுரை எம்பி இன்டர்பிரட் பண்ணியிருக்கிறார்னு நினைக்கிறேன்.
இன்பதுரை அவர்கள் ஒரு சட்ட வல்லுநர், தற்போது அதிமுக ராஜ்யசபா எம்பியாக இருக்கிறார். அவர் வெளியிட்டு இருக்கக்கூடிய எக்ஸ் பதிவுல அவர் என்ன சொல்லி இருக்கிறார்னா, தமிழகத்தில் தற்போது நடைபெறும் அரசியல் எம்ஜிஆர் மரபுக்கும் விஜய் மரபுக்கும் இடையே நடைபெறும் யுத்தமாகும். அதிமுக எம்எல்ஏக்களை இழுத்து எடப்பாடியாரை பலவீனமாக்கி எம்ஜிஆர் லெகசியை முடிவுக்கு கொண்டு வர முதல்வர் விஜய் முயல்கிறார். ஆனாலும் இறுதியில் எம்ஜிஆரே வெல்லுவார். இவ்வாறு இன்பதுரை சொல்லி இருக்கிறார். இதுல என்ன ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம்னா, இந்த எம்ஜிஆர் மரபு விஜய் மரபு அப்படிங்கிற ஒண்ணு அவர் சொல்லுகிறார். எம்ஜிஆர் மரபுங்கிறது என்ன, கொஞ்சம் அதை யோசிச்சு பார்ப்போம். எம்ஜிஆர் மரபு அப்படிங்கிறது அறத்தையும் அக தூய்மையையும் போற்றக்கூடிய ஒரு மரபு. எம்ஜிஆர் தன்னுடைய திரைப்படங்களில் கூட மது அருந்துவது போலவோ சிகரெட் குடிப்பது போலவோ நடித்தது கிடையாது. அப்படி நடிப்பதன் மூலமாக கூட அந்த திரைப்படத்தை பார்க்கிறவர்களை தவறான பாதைக்கு இட்டு சென்று விடக்கூடாது, அவர்களை தூண்டுகிற ஒரு ஆளாக நாம் இருந்து விடக்கூடாது அப்படின்னு ரொம்ப ஒரு கான்சியஸா இருக்கக்கூடிய ஒரு நல்ல மனிதர் எம்ஜிஆர். இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா, எம்ஜிஆர் காலத்துல அவருக்கு நிறைய பாட்டு எழுதின பாடலாசிரியர் முத்துலிங்கம் இருக்காருல்ல, அவன் முன்னால தொடர் கட்டுரை தினமணியில எழுதிட்டு இருந்தார். அதுல பல்வேறு விஷயங்களை நினைவு கூர்ந்து அவர் எழுதுவார். அப்போ அவர் என்ன சொல்லுவார்னா, எம்ஜிஆர் தன்னுடைய பாடல்ல கூட ஒரு சின்ன அவச்சொல் வந்துடக்கூடாது அப்படின்னு ரொம்ப கவனமா இருப்பாரு. எதிர்மறையா நெகட்டிவா ஒரு சொல்லு கூட வந்துடக்கூடாதுன்னு பாப்பாரு. அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பாடல்லாம் உதாரணமா சொல்லி, நான் முதல்ல இந்த வார்த்தையை போட்டிருந்தேன், கவிஞரே இந்த வார்த்தை வேண்டாம், தயவுசெய்து எடுத்துருங்க, எடுத்துட்டு அதுக்குள்ள இந்த வார்த்தையை போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு பேரலா ஆனால் நல்ல அர்த்தம் தரக்கூடிய ஒரு பாசிட்டிவான சொற்களை அவர் சொன்னாரு. அப்புறம் அதுல இருந்து அந்த வார்த்தையை எடுத்து போட்டு நான் அதுக்கு பாடல் எழுதி முடிச்சேன் இப்படிதான் சொல்லியிருப்பார். இந்த அவச்சொல் அப்படிங்கிறது என்னன்னா, எதிர்மறையான சொற்கள், ஒரு நெகட்டிவான சொற்கள், அது கூட வந்துடக்கூடாது அப்படின்னு அவர் பார்த்தவர். இதெல்லாம் எம்ஜிஆருடைய மரபு. தன்னை தக்க வைத்துக் கொள்வதற்காக இன்னொரு கட்சியுடைய எம்எல்ஏக்களை தூக்காத மரபு எம்ஜிஆருடைய மரபு. தன்னை தக்க வைத்துக் கொள்வதற்காக இன்னொரு கட்சியை அழிக்காத மரபு எம்ஜிஆருடைய மரபு. ஒரு கட்சியை அழிச்சு இன்னொரு கட்சி வளரணும் அவர் ஆசைப்பட்டது கிடையாது. அதுக்கு பதிலா தன்னுடைய சொந்த காலில் இருந்து தன்னுடைய சொந்த திறமையினாலும் தன்னுடைய ஆற்றலாலும் தன்னுடைய கட்சியை இன்னொரு கட்சியை காட்டிலும் வேகமாக வளர்த்து காட்ட வேண்டும் அப்படின்னு ஆசைப்பட்ட மரபு எம்ஜிஆருடைய மரபு. மனிதாபிமானம் கொண்டது எம்ஜிஆர் மரபு. இதுக்கெல்லாம் நேர் ஆப்போசிட்டா இருக்கிறது விஜயனுடைய மரபு. நான் சொன்னேன், எம்ஜிஆருடைய பாடல்ல வரக்கூடிய ஒரு சொல்லுல கூட அவச்சொல் வந்துடக்கூடாது, எதிர்மறையான சொல் வரக்கூடாது. ஆனா விஜயனுடைய பட டைட்டிலே போக்கிரின்னு இருக்கும். எதிர்மறையான சொற்கள் அவர் படத்துக்கே டைட்டிலா வரும். அதே போல பாத்தீங்கன்னா ஒரு கட்சியுடைய எம்எல்ஏக்களை வெளிப்படையா தூக்குறாங்க. தெளிவா தெரியுது குதிரை பேரம் நடக்குதுன்னு. குதிரை பேரம் தொடர்பா ஆளுநரிடம் புகார் கொடுக்கப்படுகிறது. எம்ஜிஆர் எத்தனை கால அரசியல் பண்ணியிருக்காரு, ஒரு குற்றச்சாட்டு இந்த மாதிரி உண்டா? ஆனா விஜய் பதவி ஏற்று இன்னும் ஒரு மாசம் கூட ஆகல, அதுக்குள்ள ஏகப்பட்ட குற்றச்சாட்டு. அதுலயும் குதிரை பேரம் தொடர்பா அதான் இப்ப பார்த்தோமே, ஒரு எம்பிய குதிரை பேரம் தொடர்பா சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடணுங்கிறாரு. அந்த அளவுக்கு போயிட்டு இருக்கு. எம்ஜிஆர் அந்த மாதிரி ஏதாவது நடந்தது உண்டா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அதனால நேர்மை அறம் இவை சார்ந்தது எம்ஜிஆர் மரபு. நேர்மை அறம் இது பற்றி கவலைப்படாத, இவற்றை பொருட்படுத்தாத மரபு விஜயனுடைய மரபு. நான் மனிதாபிமானம் பற்றி சொன்னேன். எம்ஜிஆருடைய மனிதாபிமானம் பற்றி எத்தனையோ இருக்கு. எவ்வளவோ பேரு எவ்வளவோ விஷயங்களை சொல்லி இருக்காங்க. நாம அங்கங்க எவ்வளவோ படிச்சிருக்கோம். அதை திரும்ப திரும்ப சொல்லணுங்கிற அவசியமே இல்லை. எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் எம்ஜிஆருடைய ஒரு மனிதாபிமானம் எப்படிப்பட்ட, அவர் எவ்வளவு பேருக்கு உதவி செய்திருக்கிறார். அதனாலதான் அவர் எம்.ஆர். ராதாவால் சுடப்பட்டு கட்டு போட்டு ஹாஸ்பிட்டல்ல படுத்திருந்த காலத்துல கூட அவர் கட்டு போட்டுக்கிட்டு இருந்த படத்தை, அந்த போட்டோவை தமிழ்நாடு முழுக்க சுவரொட்டிகளாக ஒட்டி அதுக்கு கீழே ஒரு வசனம், கொடுத்து சிவந்த கரம் கும்பிட்டு கேட்கிறது அப்படின்னு. ஏன்னா எம்ஜிஆர் கொடுத்து சிவந்த கரம், மனிதாபிமானம், கொடுப்பதுல மகிழ்ச்சி காண்பது, இதெல்லாம் எம்ஜிஆருடைய மரபு. விஜய் டைட்டில் என்ன நடந்து பாருங்க. கரூர்ல அவரை பார்க்கறதுக்காக அத்தனை பேரும் கூடுறாங்க. அவரை பார்க்க அவருடைய ரசிகர்கள் கூட்ட நெரிசல்ல சிக்கி 41 பேர் மாண்டு போகிறார்கள். மாண்டவர்கள் குடும்பத்துக்கு நேர்ல போய் ஆறுதல் சொல்லாத மரபு விஜயனுடைய மரபு. என்னைக்கு இந்த சம்பவம் நடந்தது அன்னைக்கு அடிச்சு புரண்டு விஜய் தன்னுடைய வீட்டுக்கு ஓடி ஒளிந்தவர் தான். 72 நாட்களுக்கு வெளியில வரல. இறந்தவர்களால் பாதிக்கப்பட்ட அந்த குடும்பத்தினரை வரவழைத்து ஆறுதல் சொல்லுகிறார். இது விஜய் மரபு. அப்படின்னா எம்ஜிஆர் மரபுக்கும் விஜய் மரபுக்கும் எப்படி மலைக்கும் மடுவுக்குமான ஒரு வித்தியாசம் இருக்கிறது. இந்த இரண்டு
மரபுக்கும் இடையிலான யுத்தம் இப்போது நடந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு இன்பதுரை அவர்கள் தற்போதைய அரசியல் போக்குகளை இன்டர்பிரட் பண்ணுகிறார். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. தேர்தல் நேரத்துல முழுக்க முழுக்க விஜய் எதிர்த்தது திமுகவை தான். திமுகவை தீய சக்தி எத்தனை தடவை மேடையில நின்னு சொன்னார். யோசிச்சு பாரு. திமுக ஒரு தீய சக்தி, திமுக ஒரு தீய சக்தி, திமுக ஒரு தீய சக்தி, தீய சக்தி, தீய சக்தி, தீய சக்தி அப்படின்னா அவர் டிஎம்கே எதிர்த்துத்தான் களமாடுகிறார், டிஎம்கே எதிர்த்துத்தான் அரசியல் செய்கிறார், டிஎம்கே தான் தீய சக்தி அப்படின்னா அவர் எதை எதிர்த்து எதை அழிக்க பாடுபட்டு இருக்கும்? திமுகவை அழிப்பதற்கு அவர் பாடுபட்டு இருக்கணும். ஏன்னா அவர் டிஎம்கே எதிர்த்து தானே அரசியல் பண்ணாரு. எங்களுக்கு டிஎம்கேக்கு இடையில தானே போட்டின்னு சொன்னாரு, டிஎம்கே தானே தீய சக்தின்னு சொன்னாரு. ஆனால் இன்னைக்கு அவருக்கு 108 சீட்டு கிடைச்சதுக்கு அப்புறம் அவர் எந்த கட்சியை அழிக்க பாடுபட்டு கொண்டிருக்கிறார்? ஏன் டிஎம்கே பக்கம் அவர் போகல? அதாவது கருணாநிதி மரபை கை வைப்பதற்கு அவர் விரும்பவில்லை. ஏன் எம்ஜிஆர் மரபை கை வைக்க விரும்புகிறார்? நல்லா யோசிச்சு பாருங்க. முழுக்க முழுக்க டிஎம்கே எதிர்த்துத்தானே அவர் பேசியிருந்தார், டிஎம்கே எதிர்த்தானே அவர் அரசியல் செஞ்சார். அப்படின்னா விஜய் பொறுத்தவரை எது நியாயமாக இருக்கும், எது சரியாக இருக்கும்? டிஎம்கே அழிக்கணும், அதுக்குத்தான் அவர் முயற்சி செஞ்சிருக்கணும். ஏன்னா அவருடைய எதிரி டிஎம்கே தானே. ஆனா டிஎம்கே பக்கமே போகல. தேர்தலும் போது ஃபுல்லா அதை எதிர்த்து களமாடிட்டு ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் ஸ்டாலினை போய் பார்க்கிறார், டிஎம்கே மானசீக குருவாக இருக்கிற வீரமணியை போய் பார்க்கிறார். ஆனா அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடியை சந்திக்க மறுக்கிறார். இத்தனைக்கும் அந்த கரூர் துயர சம்பவம் நடந்தப்போ தமிழ்நாட்டிலே ஒரே ஒரு தலைவர் அன்னைக்கு தாவேகாவுக்கு மாரல் சப்போர்ட்டா இருந்தார்னா அது எடப்பாடியார் மட்டும்தான். தான் நடத்தின பொதுக்கூட்டத்திலேயே அந்த கரூர் சம்பவத்தை குறிப்பிட்டு பொதுக்கூட்டத்துல வச்சு இரங்கல் தெரிவித்து 2 நிமிடம் மௌன அஞ்சலி செலுத்தியவர் ஒரே தலைவர் எடப்பாடியார் உத்தரதான். கடந்த செப்டம்பர் மாதம் 27ஆம் தேதி அன்று கரூர் நகரில் தாவேகா நடத்திய பொதுக்கூட்டத்தில் பெண்கள், குழந்தைகள் உட்பட 41 பேர் உயிரிழந்துள்ளனர். உயிரிழந்தவர்களின் ஆன்மா சாந்தி அடைய அனைவரும் 2 நிமிடம் மௌன அஞ்சலி செலுத்துமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நியாயமா பார்த்தா எடப்பாடியார்ட்டே உங்க க்ளோஸா இருந்திருக்கணும், அதுக்கு நன்றியோட இருந்திருக்கணும். அந்த காலகட்டத்தில் தான் எடப்பாடியார் கூட்டத்துக்கு தன்னெழுச்சியாக தாவேகா தொண்டர்கள் கொடியுடன் பங்கேற்றார்கள். இது எல்லாருக்கும் தெரிஞ்ச வரலாறு. ஆனா ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் டிஎம்கே தலைவரை போய் பார்க்கிறார், டிஎம்கே மானசீக ஆஸ்தான குரு வீரமணியை போய் பார்க்கிறார். டிஎம்கே பக்கமே கை வைக்கல, டிஎம்கே மேலேயே தொடல. ஆனால் அதிமுகவை அழிக்க துடிக்கிறார். அப்படின்னா இப்ப இன்பதுரை சொல்றதுல என்ன தப்பு? ஏன்னா தன்னுடைய மரபுக்கும் திமுகவுடைய மரபுக்கும் இடையில் நிறைய ஒற்றுமைகள் உண்டு அப்படிங்கிறது விஜய்க்கு தெரியும். நானே அடிக்கடி சொல்லியிருக்கேன், இன்னொரு திமுக பேருதான் தாவேகா, ஆனால் அதனுடைய கொள்கை, கோட்பாடு, தத்துவம் எல்லாமே கம்ப்ளீட்டா அது திமுக தான். திமுகவுக்கும் தாவேகாவுக்கும் இடையில ஒரு தத்துவார்த்த அடிப்படையில, சித்தாந்த அடிப்படையில் இந்த வித்தியாசம் உண்டு யாராவது ஒருத்தர் சொல்லிருங்க பாப்போம். கம்ப்ளீட்டா அது இன்னொரு டிஎம்கே. சோ அதனுடைய லாஜிக்கல் எண்ட் என்ன? இது இன்னொரு டிஎம்கே இருக்கிறதுனால டிஎம்கேயோட ஒட்டி உறவாடுகிறது, இல்லாட்டி டிஎம்கே டச் பண்ணாமல் இருக்கிறது, இல்லன்னு கம்ப்ளீட்டா வேறுபட்டதாக இருக்கிறது அதிமுக. இப்ப ரீசெண்டா கூட தந்தி டிவியில் நம்ம பேசிட்டு இருக்கப்போ ஆங்கர் ஹரி என்கிட்ட கேட்டாரு, அப்படி பார்த்தா டிஎம்கே ஏடிஎம்கே ஒண்ணுதான் அப்படின்னாரு. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. எப்படி ஒரு பாப்புலர் ஆங்கர் எப்படி இப்படி ஒரு கேள்வியை கேட்டார்? எந்த விதத்திலையும் டிஎம்கே ஏடிஎம்கே ஒன்று கிடையாது. எப்போதாவது திமுகவை போல அதிமுக இந்து கடவுளரை இழிவு செய்து இருக்கிறதா? அதிமுக தலைவர்கள் யாராவது இந்து மதத்தை இழிவுபடுத்தி பேசி இருக்கிறார்களா? ஹிந்து என்றால் திருடன் என்று சொல்லி இருக்கிறார்களா? கொஞ்சம் யோசிச்சுப்பார். சனாதனத்தை ஒழிப்போம் என்று பேசி இருக்கிறார்களா? தமிழகத்தில் இருக்கிற ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை டார்கெட் பண்ணி டிஎம்கே செயல்பட்டது போல என்றைக்காவது அதிமுக தலைவர்கள் செயல்பட்டது உண்டா? அதிமுக எப்போதாவது இந்திய ஒருமைப்பாட்டுக்கு எதிராக செயல்பட்டது உண்டா? எப்போதாவது இந்திய இறையாண்மைக்கு எதிராக அதிமுக செயல்பட்டது உண்டா? எப்போதாவது மத்திய அரசு ஒன்றிய அரசு என்று சொன்னது உண்டா? எப்போதாவது இந்தியா முழுக்க ஏற்றுக்கொள்ளப்பட்ட ரூபாய்க்கான சிம்பலை தமிழகத்தில் மட்டும் மாற்றியது உண்டா? கம்ப்ளீட்டா வேற. ஆனா ரொம்ப 19 ரொம்ப சிந்திக்காம ஆழமாக யோசிக்காம போற போக்குல டிஎம்கேயும் ஏடிஎம்கே ஒண்ணு தானே, ரெண்டும் ஒரே குட்டையில ஒண்ணு மட்டை தானே அப்படின்ட்டு போற போக்குல சொல்லிட்டு போறது. ஒரு ஆய்வு கண்ணோட்டமே இல்லாமல். அப்படி கிடையாது, ரெண்டுமே வேற, கண்ணோட்டமே வேற. நீங்க அதிமுக பைலாஸ்ல 2வது பைலா படிச்சு பார்க்கணும். அத ஏடிஎம்கேங்கிற பேரை போட்ட மட்டும் மறைச்சிட்டு நீங்க படிச்சீங்கன்னா பிஜேபி பைலா மாதிரி இருக்கும். தேசியத்துக்கும் இந்திய ஒருமைப்பாட்டுக்கும் இந்திய இறையாண்மைக்கு அத்தனை முக்கியத்துவத்தை எம்ஜிஆர் வழங்கி இருப்பார். அப்படிப்பட்ட ஒரு முக்கியமான பைலா கொண்ட ஒரு கட்சி ஏடிஎம்கே. மீண்டும் சொல்லுகிறேன், எனவே அதிமுகவும் திமுகவும் ஒன்று அல்ல. கண்ணோட்டத்திலும் பார்வையிலும் எல்லாவற்றிலும் வேறு வேறானது.
உடனே சொல்ல அவங்களும் பெரியார்னு சொல்றாங்க, அண்ணான்னு சொல்றாங்க. அங்க சொல்லிக்கிறதோட சரி, பெரியார ஃபாலோ பண்ணது கிடையாது. டிஎம்கே தலைவர்கள் நான் நாத்திகன் தான் என்றாலும் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்களே கேள்விப்பட்டிருக்கீங்க. எம்ஜிஆர் அந்த மாதிரி சொன்னதே கிடையாது. ஜெயலலிதா அப்படி, ஜெயலலிதா பத்தி தான் எல்லாருக்கும் தெரியுமே. ஜெயலலிதா எவ்வளவு ஒரு தீவிர பக்தர் அப்படின்னு தெரியும். அயோத்தியில கரசேவைக்கு என்னுடைய தொண்டர்களை அனுப்புவேன் என்று சொன்னவர் ஜெயலலிதா. சட்டப்பேரவையில் வச்சு சொன்னாங்க. நேஷனல் டெவலப்மெண்ட் கவுன்சில் மீட்டிங்காக டெல்லிக்கு போயிருந்தப்ப நிருபர்கள் கேட்கிறாங்க, அயோத்தியில ராமர் கோயில் கட்டணும்னு வலியுறுத்துறாங்களே. இப்ப டக்குன்னு ஜெயலலிதா கோவம் வந்துச்சு. ஜெயலலிதா கேட்டாங்க, அயோத்தியில கட்டாம வேற எங்க ராமருக்கு கோயில் கட்டுவீங்க அப்படின்னா. இந்த குரல் அதிமுகவில் இருந்து வந்தது. இப்படி ஒரு குரலை என்றைக்கும் நீங்கள் திமுகவிடமிருந்து எதிர்பார்க்கவே முடியாது. திமுக என்ன குரல் வந்தது? ராமர் எந்த பொறியியல் கல்லூரியில் படித்தார் என்று வந்தது. அதிமுகவிடமிருந்து என்ன வந்தது? ராமருக்கு அயோத்தியில கோயில் கட்டல வேற எங்க கட்டுறது. இதுதான் ஏடிஎம்கே டிஎம்கே இடையில இருக்க வித்தியாசம், இந்த டோன். அப்படிங்கிறப்போ ரெண்டு கட்சியை எப்படி சமப்படுத்துவீங்க? ஆனால் அதே நேரத்தில் நீங்க விஜய் கட்சியும் டிஎம்கே சமப்படுத்த முடியும். விஜயும் தீபாவளிக்கு வாழ்த்து சொல்லல. சொல்லாததுக்கு காரணம் ரொம்ப ஓரமா சொன்னார், கரூர் துயர சம்பவம். ஆனால் கரூர் துயர சம்பவம் நடந்த ஒரு 3 மாதத்துக்குள்ள கிறிஸ்துமஸ் கொண்டாட்டத்தை அவர் மாமல்லபுரத்தில் மேற்கொண்டார். புரிஞ்சுக்கணும், அதுக்காக சொல்றேன். இதத்தான் சட்ல ஒரு 4 வரிக்குள்ள இன்பதுரை சொல்லிட்டார். இது எம்ஜிஆர் மரபுக்கும் விஜய் மரபுக்குமான யுத்தம். இறுதியில் வெல்லப்போவது எம்ஜிஆர் லெகசி அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறார். உண்மையில ஒரு ஆழ்ந்த சிந்தனைக்கும் ஆழ்ந்த விவாதத்துக்கும் உரிய ஒரு கருப்பொருளை இன்பதுரை தந்திருக்கிறார். அவருக்கு நன்றி. கர்நாடகத்தின் முதல்வராக DK சிவகுமார் பொறுப்பேற்க உள்ளாரே. மேகேதாட்டு அணை கட்டுவதில் தீவிரம் காட்டி தமிழகத்தை வஞ்சிக்க துடிக்கும் DK சிவகுமார் கர்நாடகத்தின் புதிய முதல்வராக பொறுப்பேற்க இருக்கிறார். தற்போதைய முதல்வர் சித்தராமையா தன்னுடைய பதவியை நேற்று வியாழக்கிழமை ராஜினாமா செய்தார். காங்கிரஸ் மேலிட வழிகாட்டுதலின் பேரில் கர்நாடகத்தின் புதிய முதல்வராக DK சிவகுமார் பொறுப்பேற்கிறார். 2008 முதல் 2013 வரை 5 ஆண்டு காலம் முதல்வராக பதவி வகித்த சித்தராமையா 2வது முறையாக 2023 முதல் 2026 வரை 3 ஆண்டு காலம் முதல்வராக பதவி வகித்தார். கர்நாடகத்தில் அதிகபட்சம் 8 ஆண்டு காலம் முதல்வராக பதவியில் நீடித்த வரலாற்றை சித்தராமையா உருவாக்கி இருக்கிறார். எஞ்சியுள்ள 2 ஆண்டுகளுக்கும் சித்தராமையாவே முதல்வராக நீடிப்பார் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் ஏற்கனவே செய்து கொண்டிருந்த சுழற்சி முறையில் தலா 2.5 ஆண்டுகளுக்கு முதல்வர் பதவி என்கிற முடிவின்படி தற்போது துணை முதல்வராக இருக்கும் DK சிவகுமார் முதல்வராவதற்கு வசதியாக முதல்வர் பதவியை ராஜினாமா செய்திருக்கிறார் சித்தராமையா. முன்னதாக பெங்களூரு குமரகுருபா சாலையில் உள்ள முதல்வரின் அதிகாரபூர்வ இல்லமான காவிரியில் தன்னுடைய அமைச்சரவை சகாக்களுக்கு முதல்வர் சித்தராமையா காலை சிற்றுண்டி விருந்துக்கு ஏற்பாடு செய்திருந்தார். இந்த விருந்தில் அமைச்சர்கள் அத்தனை பேரும் பங்கேற்றனர். இதில் பங்கேற்பதற்காக வந்த DK சிவகுமார் சித்தராமையா காலில் விழுந்து ஆசீர்வாதம் கோரினார். இதை சற்றும் எதிர்பாராத முதல்வர் சித்தராமையா DK சிவகுமாரை அரவணைத்து வாழ்த்து தெரிவித்தார். அப்போது இருவரும் உணர்ச்சி பெருக்குடன் காணப்பட்டனர். அதன் பிறகு இருவரும் அரை மணி நேரம் தனியாக பேசிக் கொண்டிருந்தனர். பின்னர் அமைச்சர்களுடன் அமர்ந்து முதல்வர் சித்தராமையாவும் துணை முதல்வர் DK சிவகுமாரும் காலை உணவு அருந்தினர். அப்போது கட்சி மேலிடத்தின் விருப்பத்தின் பேரில் முதல்வர் பதவியிலிருந்து விலகப் போவதாக சித்தராமையா அறிவித்தார். தொடர்ந்து பேசிய அவர் புதிய முதல்வராக பதவியேற்க உள்ள DK சிவகுமாருக்கு உரிய ஒத்துழைப்பை அளிக்க வேண்டும் என அறிவுறுத்தினார். மேலும் தனது தலைமையிலான அரசு கடந்த 3 ஆண்டு காலத்தில் வெற்றிகரமாக நிறைவேற்றியுள்ள 5 வாக்குறுதி திட்டங்களை தொடர வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். காலை விருந்துக்கு பிறகு தன்னுடைய ஆதரவு அமைச்சர்கள் MLAக்கள் உள்ளிட்ட பலரை சந்தித்த முதல்வர் சித்தராமையா பதவி விலக வேண்டாம் என்று கேட்டுக்கொண்ட ஆதரவாளர்களுக்கு ஆறுதல் கூறினார். காவிரி இல்லத்துக்கு வெளியே ஆயிரக்கணக்கில் திரண்டிருந்த சித்தராமையாவின் ஆதரவாளர்கள் முதல்வர் பதவியிலிருந்து அவர் விலகுவதற்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்தனர். பதவி விலகல் கடிதத்தை ஆளுநரிடம் அளிக்க வீட்டிலிருந்து வெளியே வந்தபோது வழிமறித்த தொண்டர்களை சித்தராமையா சமாதானப்படுத்தினார். அதே போல மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் சித்தராமையாவின் ஆதரவாளர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கர்நாடக ஆளுநர் தாவர்சந்த் கெலோட் சொந்த வேலையாக மத்திய பிரதேஷ் மாநிலத்துக்கு சென்றிருக்கிறார். என்றாலும் ஏற்கனவே திட்டமிட்டபடி துணை முதல்வர் DK சிவகுமார் மற்றும் அமைச்சரவை சகாக்களுடன் பெங்களூரில் உள்ள ஆளுநர் மாளிகைக்கு நேற்று பிற்பகல் 2:30 மணிக்கு சென்ற சித்தராமையா
தன்னுடைய ராஜினாமா கடிதத்தை ஆளுநரின் சிறப்பு செயலாளர் பிரபு சங்கரிடம் முறைப்படி அளித்தார். ஆளுநர் இல்லாததால் அந்த கடிதம் இன்னும் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை என்று பிரபு சங்கர் விளக்கம் அளித்திருக்கிறார். இதைத் தொடர்ந்து காங்கிரஸ் தலைவர்கள் மல்லிகார்ஜுன கார்கே, சோனியா காந்தி, ராகுல் காந்தி ஆகியோரை சந்திக்க முதல்வர் சித்தராமையா வியாழக்கிழமை மாலை டெல்லி புறப்பட்டார். ஆனால் நேற்று மோசமான வானிலை காரணமாக அவர் சென்ற சிறப்பு விமானம் ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்ப்பூரில் அவசரமாக தரையிறக்கப்பட்டது. இது குறித்து கர்நாடக முதல்வர் அலுவலகம் வெளியிட்டிருக்கும் செய்திக்குறிப்பில், முதல்வர் சித்தராமையா சென்ற சிறப்பு விமானம் மோசமான வானிலை காரணமாக டெல்லிக்கு பதில் ஜெய்ப்பூரில் தரையிறங்கி உள்ளது. அவரது மகனும் சட்ட மேலவை உறுப்பினருமான யதீந்திரா, காங்கிரஸ் கட்சியினுடைய பொதுச் செயலாளரும் கர்நாடக காங்கிரஸ் பொறுப்பாளருமான ரன்தீப் சிங் சுர்ஜேவாலா, அமைச்சர்கள் KJ ஜார்ஜ் மற்றும் பைரதி சுரேஷ், சட்ட ஆலோசகர் பொன்னண்ணா, காங்கிரஸ் செயலாளர் அபிஷேக் தத் ஆகியோரும் விமானத்தில் பயணித்தனர் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. துணை முதல்வர் DK சிவகுமார் உள்ளிட்ட அமைச்சர்களும் நேற்று டெல்லி சென்றனர். காங்கிரஸ் சட்டமன்ற குழுவை கூட்டி புதிய முதல்வராக DK சிவகுமாரை தேர்ந்தெடுப்பது, புதிய அமைச்சரவையை உருவாக்குவது உள்ளிட்ட விவரங்கள் குறித்து கட்சி மேலிட தலைவர்களுடன் இணைந்து இன்று முக்கிய முடிவு எடுக்கப்படும் என்று தெரிகிறது. DK சிவகுமாருடன் 4 துணை முதல்வர்கள் பதவியேற்கலாம் என்று கூறப்படுகிறது. மேலும் இளைஞர்கள் புதியவர்களுக்கு அமைச்சரவையில் இடம் தரவும் திட்டமிடப்பட்டிருக்கிறது. வரும் ஞாயிற்றுக்கிழமை, அதாவது மே 31ஆம் தேதி கர்நாடகத்தின் புதிய முதல்வராக DK சிவகுமார் பதவியேற்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதனிடையே டெல்லி கிளம்புவதற்கு முன் பெங்களூரில் உள்ள அரசினர் இல்லத்தில் சீதாராமையா செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது அவர் என்ன கூறினார் என்பதை பார்ப்போம். காங்கிரஸ் மேலிட வழிகாட்டுதலின் பேரில் எந்தவித அழுத்தமும் இல்லாமல் எனது சொந்த விருப்பத்தின் பேரில் முதல்வர் பதவியில் இருந்து விலகி இருக்கிறேன். மாநிலங்களவை உறுப்பினர் பதவியை வழங்கி தேசிய அரசியலில் ஈடுபடுத்துவதாக ராகுல் காந்தி என்னிடம் தெரிவித்தார். அதில் எனக்கு விருப்பமில்லை என்று பணிவுடன் மறுத்துவிட்டேன். தேசிய அரசியலில் எனக்கு ஈடுபாடு இல்லை. மாநில அரசியலில் தீவிரமாக இருப்பேன். எனது உயிர் இருக்கும் வரை மதவாத சக்திகளுக்கு எதிராக போராட்டம் நடத்துவேன் என்றார் சித்தராமையா. சோ ஒரு வழியாக சித்தராமையா சகாப்தம் கர்நாடகத்தில் முடிவுக்கு வருகிறது. DK சிவகுமார் முதல்வராக போகிறார். அவர் மேகதாட்டு அணையில் ரொம்ப தீவிரமாக கவனம் செலுத்தக்கூடியவர், நீர்ப்பாசனத்துறை அமைச்சராகவும் இருக்கக்கூடியவர். அப்படிப்பட்ட ஒருத்தர் இப்ப திடீர்னு முதல்வராக வருகிறார் என்றால் அது தமிழகத்துக்கு எவ்வளவு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்னு நாம ஈஸியா புரிஞ்சுக்கலாம். இது நமக்கு புரியறத காட்டிலும் விஜய்க்கு புரியணும், விஜயனுடைய அரசுக்கு புரியணும். அப்படி புரிந்தால் நன்றாக இருக்கும். நன்றி, வணக்கம். கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல், இது வாய்மையின் எக்காலம்.